லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். அரசியல் மாற்றம் என்பது எனக்கு தெரிந்து 2026 இன்னும் பெரிய மாற்றம். இப்போ இருக்கிற மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாகவும் மாறிடும். எங்கே போய் கூடி இருக்கு, அங்கேயே ஆட்டம் கண்டுருச்சு. நீங்கள் வேறு பாஜகங்கிறது சவுத்தில் விட்டுருங்க சார், நார்த்தில் ஃபேமஸ் தானே. அப்போ வளர்ச்சி கிடையாது, மைனஸு. ராமர் கோயில் கட்டின பகுதியில் காணாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன இப்போ பிஜேபி? இன்னும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும். ஆளுங்கட்சி என்னான்னு கேட்டுறாதீங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும். கூட்டணி நம்பி காணாமல் போனவன் தான் அதிகம், தனிச்சு நின்று தான் ஜெயிச்சு வந்திருக்கு. குறைகளை ஓப்பனாக சொல்லிடுறாரு. அது எந்த கட்சி தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சியும் குறை சொல்லுவார், எதிர்கட்சியும் பேசுகிறாரு. பட் அவர் கட்சியவே நான் ஒரு சில கட்சியில் இருக்கிறவங்களே குறை சொல்கிறவர். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் கட்சி தலைவர்களுக்கு என்னோட பெரிய வேண்டுகோள், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோடு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தால் தமிழ்நாட்டில் அரசியல் அப்படின்னா 2 திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு கட்சி வளர்ந்து வரணும்னா அது ஏதோ ஒரு கட்சியோட அழிவில் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிஜேபி வளரணும்னா அதிமுக குறையணும். நீங்கள் ஒரு அதிமுக அனுதாபி, அதன் அடிப்படையில் கேட்குறேன், அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவோட எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். பட் நான் என்ன நான் பர்டிகுலர் இந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் கட்சி தலைவர்களுக்கு என்னோட பெரிய வேண்டுகோள், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோடு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தால் மக்களுடைய சப்போர்ட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரங்களும் கூட்டணி மட்டும் போடாதீங்க. அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், யாரும் தனித்து நில்லுங்க. உங்களுக்கு என்ன வாக்கு வருதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க மக்கள் உங்களை எந்த அளவுக்கு நம்புறாங்க. தனித்து நின்றால் மட்டும்தான் தெரியும். இந்த கூட்டணி போட்டுட்டு கும்மாளம் அடிக்கிறதெல்லாம் செல்லுபடி ஆகாது. கூட்டணி போட்டு கும்மாளம் போட்டால் அது ஒத்து வராது. ஏன்னா யாருக்காக ஓட்டு போட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணியில் 10 கட்சி கூட்டணி போடுது சார், ஒரு கட்சி சார்பில் நிற்கிறான். ஆனால் கூட்டணி 10 கட்சி, 10 கட்சிக்காரனும் சேர்ந்த போட்டுறதான ஓட்டு. உனக்கு மட்டும் எவ்வளோ ஓட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் இனிமேல் அரசியலை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தனித்து நின்று ஜெயித்து வரணும், கூட்டணியில் போடக்கூடாது. பழமொழியாக இருக்குது, கொள்ளையடிக்க போனாலும் கூட்டு ஆகாதும்பாங்க. ஸோ கூட்டு தவறான ஒரு விஷயம். கூட்டு கொள்கை எதில் தெரியுமா இருக்கணும்? நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் மக்களோடைய ஒன்றா கூட்டாருங்க. ஜெயிச்சு வந்ததற்கு மற்ற கட்சிகளோட ஒரு கூட்டாக பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. இதுதான் கூட்டு. எலெக்ஷன் நிற்கிறது கூட்டணி வைக்கக்கூடாது. கொள்கையிலையும் செயல்பாடுகளையும் கூட்டு வச்சுருக்கேன். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும். அதை தான் சொல்ல வரேன். ஸோ என்னோட ஆதங்கம், இனிமேல் எந்த கட்சியும் தயவு செஞ்சு கூட்டு வைக்காது. உங்களுடைய கட்சியோடைய பலத்தை தனித்து நின்று ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி அதிமுக நிற்கும், ஜெயிக்கும். சீமான் கட்சி ஆரம்பிச்சிருந்து இந்த வரைக்கும் தனியாக தான் இருக்கார், யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன். வளர்ந்துட்டு தானே வர்றாரு, ஒன்றும் ஒரு மைனஸ் ஆகலையா? நீங்கள் வந்த உடனே நான் போய் சிஎம் ஆவேன் பிஎம் ஆகிறதெல்லாம் அல்ல. ஒரு கட்சி வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும். பர்சன்டேஜ் பார்க்குறாங்கல்ல, எவ்வளோ ஓட்டு தனித்து நின்று ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. நான் வரையில் தப்பெல்லாம் சொல்ல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தனித்து நின்று ஜெயிச்சு வாங்கன்னு சொல்கிறேன். சீமானோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் ஒரு ஸ்டைலில் போகிறார். குறைகளை ஓப்பனாக சொல்லிடுறாரு. அது எந்த கட்சி தப்பு பண்ணாலும் ஆளுங்கட்சியும் குறை சொல்லுவார், எதிர்கட்சியும் பேசுகிறாரு. பட் அவர் கட்சியவே நான் ஒரு சில கட்சியில் இருக்கிறவங்களே குறை சொல்கிறவர். ஸோ நல்ல எண்ணம்லாம் இருக்குது, நல்லா வந்தால் சரி. நம்ம நாடாளுமன்ற தேர்தல் பற்றி கடைசியாக பேசிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான், சென்ட்ரலில் மாற்றங்கள் இருக்கும், ஆனால் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் தொடருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுதான் நடக்க ஸோ எப்படி நினைக்கிறீங்க? இப்போ மோடி 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், நிறைய மாற்றங்கள்னு சொல்லும்போது முதல்ல எல்லாம் நினச்சிப்பான் பிஜேபி மட்டும் இண்டிவிஜுவலாக ஜெயிக்கணும். போச்சா? கூட்டணி தானே ஜெயிச்சது, ஓகேவா? காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்கும்னா கூட்டணி போட்டு தோத்துதா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்? ஆக மாற்றங்கள்ன்றது இதுதான். நீ ஒன்று நினைக்கிறேன், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அப்படி தான் நடந்திருக்கு. பட்டு அரசியல் மாற்றம் என்பது எனக்கு தெரிந்து 2026 இன்னும் பெரிய மாற்றம். இப்போ இருக்கிற மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாகவும் மாறிடும் 26. ஈவன் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இதுக்கடையில் பார்லிமெண்ட் இன்னி என்னெல்லாம் ஆகப்போன்னு தெரியாது. அது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். இப்போ 26 பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் வரலாம். ஏன்னா மாற்றங்கள் 26க்கு அப்புறம் தான் கிளியர் ஆகும். இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் போயிட்டு தான் இருக்கும். அது நடக்கும்.
2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும். ஆளுங்கட்சி என்னன்னு கேட்டுறாதீங்க, எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும். சென்ட்ரலில் வந்து நீங்கள் சொன்னீங்க வந்து பிஜேபி தான் வரும், ஆனால் மாற்றங்கள் இருக்கும், இப்போ இந்த அளவுக்கு ஜெயிக்க மாட்டாங்க, வாக்குகள் குறையும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கணிப்பு என்னென்னா, கிட்டத்தட்ட அதிமுக வந்து 17 17 அல்லது 24 இல்லைன்னா 33 சொன்னீங்க. ஆமாம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து மாற்றி வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா அடுத்தது 40 பிடிக்கிறது. இப்போ 17 பிடிச்சிருந்தாலும் 24 33 பிடிச்சிருந்தாலும் அதோட நின்று இருக்கும். ஆனால் 222 சீட்டு ஜெயிக்க போகுது ஏடிஎம்கே. ஸோ இந்த மைனஸ், எப்பவுமே ஒரு மைனஸ்னா ஒரு ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது மைனஸ். அதிமுக மைனஸ் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது சட்டமன்றம் பெரிய ப்ளஸ் ஆகும், அவங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ரெண்டாவது 40 தொகுதியில் ஜெயிக்கிறது, தமிழ்நாட்டை பொறுத்த 40 தொகுதியில் ஜெயிச்சது என்ன கேட்டால் வேஸ்ட்டாக போச்சு. நீங்கள் வந்து எதிர்த்து போய் பார்லிமெண்ட்டில் போராடிட்டு தான் ஒன்றையும் ஜெயிக்கணும், வாங்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஏற்கனவே வந்து எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்குள்ளே சாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையானதை கூட்டணிக்குள்ளே ஆளுங்கட்சியாக இருக்கிறவனே செயல்பாடுகள் வந்து அது வாங்கி கொடுக்க பெரிய போராட்டம். நீங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு போராடுறது எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள். ஆக ஜனங்கள் யோசிக்கிறாங்களா இல்லை எனக்கு புரியல. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தயவு செஞ்சு கூட்டணியே போடாதீங்க, இது எப்போ குழப்பத்தில் தான் கொண்டு போய் விடும். எதிர்கட்சியில் உட்காரும்போதும் கூட்டணி தப்பு, ஆளுங்கட்சியில் உட்காந்து கூட்டணி தப்பு தான். ஸோ 26 வந்து ஒரு மாபெரும் மாற்றம் என்பது உண்டு. இங்கே வந்து திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிஜேபி இருந்தாங்க, ஆனால் அவங்க தனியாக பிரித்து போயிட்டாங்க. வந்து அதிமுக தனியாக நின்னாங்க, இது விஜயகாந்த் தேமுதிக சேர்த்துக்கிட்டு நின்னாங்க. வந்து இப்போ நீங்கள் அந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாமல் இருந்ததுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. வந்து இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காரணம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒருவேளை எடப்பாடியார் வந்து யாரு கூட கூட்டணி, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் தனிச்சு நின்று ஜெயிப்பான். புரட்சித்தலைவர் அம்மா ஜெயிக்கலையா தனிச்சு நின்று? ஜெயிச்சாங்களே. ஸோ தன்னம்பிக்கை தாங்க. மக்கள் நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம் பார்த்துருவோம். ஒரு கை நம்ம போய் அந்த போஸ்ட்டில் உட்கார்றது முக்கியம் இல்லை, மக்கள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை அதை பார்த்துருவாங்கிறதால தனிச்சு நிற்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுவார். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அதான் சொல்லலை, கூட்டணியை நம்பினா, கூட்டணியை நம்பி காணாமல் போனவன் தான் அதிகம், தனிச்சு நின்று வந்தால் ஜெயிச்சு வந்திருக்கு. பாஜகவோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அவங்க வாக்கு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போய் கூடியிருக்கு? அங்கேயே ஆட்டம் கண்டுருச்சு. நீங்கள் வேறு எங்கே போய் கூடியிருக்கு? பாஜகங்கிறது சவுத்தில் விட்டுருங்க சார், நார்த்தில் ஃபேமஸ் தானே. மொத்தம் வந்து 543 சீட்டில் ஃபுல் மெஜாரிட்டி ஏன் வரல? 270க்கு மேலே வந்திருக்கணும், ஏன் வரல? அப்போ வளர்ச்சி கிடையாது, மைனஸு. ராமர் கோயில் கட்டின பகுதியில் காணாமல் போயிடுச்சு, அப்புறம் என்ன இப்போ பிஜேபி? இன்னும் இல்லை, கிடையாது. அவங்க இனிமேல் வந்து டீக்ரேட் தான். இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாற்றப்படுவார்னு நினைக்கிறீங்களா? தமிழிசைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்? அது கட்சி சம்மந்தப்பட்டது. ஆனால் ரொம்ப பேசுனா மாற்றிடுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு அளவாக சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு ஃபைட்டு வந்து நாங்கள்லாம் அந்த டைமில் வந்து ஒரு ஃபைட்டுங்கிறது ஒரு 200-300 அடி ஃபுட்டேஜ். ஆனால் ஒரே ஃபைட்டு 3000 அடி வச்சிங்கன்னு வைங்களேன், தியேட்டர் விட்டு வெளியே போயிடுவான். அந்த மாதிரி தான் அது. ஒரு விஷயத்தை ஒரு தடவை எவ்வளோ நாசுக்கோ அதோட விட்டுருணும். அதையே திருப்பி 100 தான் சொன்னீங்கன்னா உங்களை பார்க்கும்போதெல்லாம் அது போர் அடிச்சிடும். ஸோ அளந்து பேசி பழகிக்கணும். அவர் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காரு, சரி வராது. அதிமுகவில் வந்து சசிகலா வந்து திரும்ப ரீஎன்ட்ரி அரசியலுக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அதிக மேலே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வருவார் தினகரன், சசிகலா எல்லாம், ஓபிஎஸ் கிபிஎஸ் எல்லாம். அதுதாங்க நான் சொன்னேன், 4 காவலர்னு சொன்னேன் தெரியுமா? ஒன்று சேர காலம் வரும். அதுக்குண்டானது தான் இந்த எம்பி சீட்டு மொத்தமாக தோத்தது. புரிஞ்சுதா? எப்போ அதுதான் சொல்கிறேன், ஒரு மைனஸ் நடக்கும்போது அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ் எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு அதிமுகவில் நடக்கும், அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இல்லை, எல்லா கட்சியும் ஒரு தடவை வீழ்வதும் ஒரு தடவை எழுந்து வர்றதும் மாறி மாறி நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ என்னென்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த உள்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆயிரும். இந்த இயரில் வந்து கிரக அமைப்பு படிக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மதங்களும் சம்மந்தப்பட்டு கடவுளை நம்பும் ஒரு இயக்கம்தான் அது. கடவுள் இல்லைன்னு சொல்கிற குரூப்பெல்லாம் அதிமுகவில் கிடையாது. அது ஒரு சில கட்சிகள் இருக்குது, அதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குது, அது வேறு. பட் எல்லா மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் ஒன்று தாங்கிற ஒரு ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி தான் அஇஅதிமுக.
இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குண்டான அந்த ஒற்றுமை அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா எங்கே ஒரு மெசேஜ் கொடுப்போம் சொன்னேன், தனி மரம் என்னைக்கு தோப்பாகாது. ஒரு தோப்புங்கிறது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு தோப்பு. ஸோ வந்து இந்த தோப்பு புரட்சி தலைவருடைய தோப்பு என்பது மறுபடியும் உருவாகும். அதுக்கு 4 பக்கம் வேலி வேணும், 4 பக்கம் காவலர் வேணும். அந்த 4 காவலர் அதிமுக யாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவங்கெல்லாம் ஒன்றா இணைந்தாவே அதிமுக எங்கேயோ போயிடும். இப்படியெல்லாம் நடந்தால்தான் இது மறுபடியும் 100 ஆண்டுகளை கடக்கும்னு புரட்சியில் அம்மா அவர்கள் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இப்படியெல்லாம் நடக்கும், இதையை மாற்றிக்கிட்டு எல்லாம் ஒன்று சேருங்க, அப்போ 100 வருஷத்துக்கு அழிக்க முடியாதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டோம். இளையராஜா பற்றி நீங்கள் தொடர்ந்து நிறைய பேசிட்டே வரீங்க. இப்போ இளையராஜா ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட அவரோட காப்பிரைட் சம்மந்தமாக ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன?